பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோமதி மீனா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர கோபமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் அப்படி பேசுவாரு, என் புள்ளைய பத்தி தப்பா பேசுறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா புலம்பிட்டு இருக்காங்க. உடனே ராஜி வந்து, அத்தை நீங்க மட்டும் போய் தனியா பேசிருக்க கூடாது, என்னையும் கூப்பிட்டு இருந்தா நானும் 4 கேள்வி நல்லா கேட்டிருப்பேன்னு சொல்லி ராஜியும் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு அரசி வராங்க. என்னம்மா, என்ன இவ்வளோ வருத்தமா உட்காந்துட்டு இருக்க, என்னம்மா கடுப்புன்னு சொல்றாங்க. ஏண்டி எப்ப பாரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ மட்டும் தனியா போயிட்டு இருக்க, ஏன் அவங்கெல்லாம் வரமாட்டாங்களா? மா நோட்ஸ் கொடுக்க போயிருந்தம்மா. ஏண்டி கொடுக்கறதுனாலும் நீ தான் போகணும், வாங்குறதுனாலும் நீ தான் போகணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்காக இவ்வளோ கோவமா இருக்குன்னு சொல்லி அரசி கேக்குறாங்க. உடனே மீனா வந்து, உன் சின்ன மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க அத்தை, அதனாலதான் இம்மூட்டு கோவமா இருக்காங்கன்னு சொன்னதும், சரி உங்க கோவத்தை போக்குறதுக்காக உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் என்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. ஏ என்னடி இது, யாரடி கொடுத்தது, உன் ஃப்ரெண்டு கொடுத்தலான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாம்மா அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அரசி வீடியோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. உடனே சரி எனக்கு கிச்சன்ல வேலை இருக்குன்னு கோமதி அங்கிருந்து போனதும் சரவணன் அங்க வராங்க. அண்ணன் வாண்ண, இந்தா இதை எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது அந்த ஸ்வீட்டு அந்த கார்த்திகேயன் ஒருத்தன் எடுத்துட்டு வந்து கொடுப்பானே, அதான் உனக்கு எப்படிமா கிடைச்சது, கடையில இருந்து எடுத்துட்டு வந்தியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாண்ணே, ஆமா அது வந்து அவனா எனக்கு கிட்ட கொடுத்தான். அண்ணன் ஸ்வீட் எல்லாம் எப்படி இருக்கு, நல்லதான் இருக்கு. சரிண்ணே, அப்பா கிட்ட சொல்லி இதை சேல்ஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு என்னம்மா, தாராளமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சரவணன் அங்க இருந்து போனது ராஜி மீனாவுக்கு சந்தேகம் வந்து அரசி கேக்குறாங்க. என்ன அரசி ஃப்ரெண்டுன்றாங்க, கார்த்திகேயன்றாங்க, யார் அது? ஆமா அவரை எப்படி நீ மீட் பண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணி ஒரு முறை நான் வழியில போயிட்டு இருந்தேன், அப்ப அவர் வந்து என்ன வண்டியால இடிச்சிட்டாரு, அப்பத்துல இருந்து பழக்கம், நீ அவர்கிட்ட நல்லா பேசுவேன். சரி அரசி, அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னை விட என்ன 2 வயசு கூட இருக்கும், அவ்வளவுதான் நீன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததான் நம்ம முத்துவேலை காட்டுறாங்க. முத்துவேல் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும், அண்ணன் 2 நாளா நீங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்ததும் கல்யாண வேலை எல்லாமே வந்து அப்படியே தடைப்பட்டு போய் நின்றுடுச்சு. நாளையில இருந்து கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும், கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு என்ன, தாராளமா கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உடனே வடிவு வந்து, தம்பி அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. என்ன விஷயம் அண்ணி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல தம்பி அது வந்துன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க தம்பி, அந்த குடும்பத்துல போய் குமாருக்கு பொண்ணு எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டதும், ஏன் நீ அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தா என்ன, குமாருக்கு யாருமே பொண்ணு கொடுக்கறதுக்கு யாரும் முன் வராத போது அந்த குடும்பம் அது பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காங்க. நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு, கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா எனக்கு கல்யாணமே வேண்டாம், கல்யாணம் நடக்காம நாங்க இப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி குமார் ஒரு பக்கம் கோவப்பட்டதும், உடனே முத்துவேல் வந்து, வடிவு எதுவும் பேசாத, அவனுக்கு கல்யாணம் நடந்தா நம்ம முன்ன போய் நிக்கலாம், அவ்வளவுதான், எதுவும் பேசாதுன்னு சொன்னதும் வடிவு எதுவும் பேசாம சைலண்டா இருக்காங்க. இங்க பாரு சக்தி, கல்யாண வேலையெல்லாம் பாரு, முன்ன வந்து நான் கண்டிப்பா நிப்பேன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொன்னதும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சக்திவேல். அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.